பாகிஸ்தானுடனான எல்லை பிரச்சனையில் ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் என்பவர் வீரமரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கு வயது வெறும் 27. மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். மன்னிக்க வேண்டும், சாதாரண விவசாய குடும்பம் என்று சொல்வதே மிகப்பெரிய ஒரு தவறு. திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்கிறார். அதாவது உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர். காரணம், நாம் எல்லோரும் அவர்களை தொழுதுண்டு பின் செல்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை மிக்க விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் முரளி நாயக் அவர்கள். அவருடைய அம்மா நேற்று இரவு கூட அவரிடத்தில் பேசியிருக்கிறார். என்னப்பா, எப்படி இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாயா, உணவு உண்டாயா என்று 1008 கேள்விகள். ஆனால் இன்று அவர் நம்மிடத்தில் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டம், என்ன சொல்வது. அவருடைய அப்பா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைத்திருக்கிறார். என்னவென்று, அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களிடத்திலும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு இந்திய இராணுவத்தினர் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் கடவுள் அவர்கள் அனைவரையும் பக்கபலமாக நின்று வழி நடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும், இந்தியர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்முடைய வீரமகன் முரளி நாயக் அவர்களுக்கு வீர வணக்கங்களை இந்தியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவருடைய குடும்பத்தாருக்கு இதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் மன வலிமையையும் தர வேண்டும் என்று இறைவனை நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த போரில் கட்டாயமாக இந்தியா வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. கடவுள் நம்முடைய இந்திய இராணுவத்தினருக்கு பக்க பலமாக நின்று வெற்றி வாகை சூடி தர வேண்டும் என்று நாம் அனைவரும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.